எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் குலதெய்வத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் பந்தியம் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருது மிகுசுவமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்று பரிவோடு மகந்தால் செய்மன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, இன்று 31/3/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மதியம் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, சூலம் வடக்கு திசை. இன்று வடக்கு திசை நோக்கி பயணம் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் பால் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி சதுர்தசி திதி. நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மாலை 3:54 வரை, பின்பு உத்தர நட்சத்திரம். யோகம் கண்டம் நாம யோகம் மாலை 4:12 வரை, பின்பு விருத்தி நாம யோகம். கரணம் கரிசை கரணம், சந்திராசம் திருவோணம் நட்சத்திரம். இன்றைய கிரக நிலவரங்கள்: மேச ராசியில் சுக்கிர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் சந்திர பகவான் மற்றும் கேது பகவான், கும்ப ராசியில் செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான், மீன ராசியில் சூரிய பகவான் மற்றும் சனி பகவான். நம்ம இந்த பங்குனி மாத பலன்ல தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு தான் நம்ம வந்து பார்க்குறோம். ராசிநாதன் 7ஆம் இடத்துல பயணம் செய்கிறார். சுயசாரத்தில் கண்டிப்பாக எதிர்ப்பாளர் மீது ரொம்ப அன்பு இருக்கும். இப்போ ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், கணவன் மேலே மனைவி, மனைவி மேலே கணவன் அப்படிங்கிற அன்பு, அந்யோன்யம், பாசம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? தனுசு ராசியை சனி பகவான் பார்க்கறனால கொஞ்சம் தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எந்த ஒரு செயலையும் முடிவு எடுக்கிறதுல ஒரு பயம், பதட்டம், தாமதம்ங்கிறது நிச்சயமாக வரும். ப்ளஸ் ராகுவும் பார்க்குறாங்க, அதனால் கொஞ்சம் சோம்பல் தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக ஏற்படும். ஆடம்பரமான எண்ணம் உருவாகும் தனுசு ராசிக்கு. இப்போ தனுசு ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 5வது வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 6வதுலேருந்து +2 படிக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. டிகிரி முடிக்கிறவங்களுக்கு தடை ஏற்படும். பிஹெச்டி முடிக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. போட்டித் தேர்வு எழுதுகிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தது வருமானம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா 2ஆம் இடம் தான் குடும்பம், தனம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார், 8ஆம் அதிபதி. 2ஆம் அதிபதியான சனி பகவான் 4ஆம் இடத்துல பயணம் செய்கிறாரு சுயசாரத்தில். அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஏன்னா வருமானம் பொறுத்த வரைக்கும் நல்லா வரும் சுயசாரம்னால. இந்த குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தங்க பயணங்கள் மேற்கொள்வார்கள். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பயணம். ஏன்னா 8ஆம் அதிபதி சந்திரன் அங்கே இருக்கிறனால கொஞ்சம் கண்டம், விபத்து, நீர், சளி கோத்துறது, நுரையீரல் சம்மந்தப்பட்ட அலர்ஜி வர்றது, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் கண்டிப்பாக ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்காங்க, நல்ல வருமானம்ங்கிறது உண்டு. டிராவல்ஸ் வச்சுருக்கவங்க, வீடு வாடகைக்கு வர்றது, நிலம் குத்தகைக்கு வர்றது, இந்த மாதிரி வாடகை சம்மந்தப்பட்ட வருமானம் நல்லா இருக்கும். அடுத்தது 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதர சகோதரி மற்றும் மாமனாரை குறிக்கக்கூடிய இடம். அங்கே செவ்வாய், புதன் மற்றும் ராகு பகவான் இருக்கிறாங்க. அந்த 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல பயணம் செய்கிறார். அப்போ இந்த உறவுக்காரங்க, தம்பி, தங்கச்சி, மாமனார் கொஞ்சம் கோப குணம் வரும். ஏன்னா ராகுவும் செவ்வாயும் சேர்ந்துட்டாங்கல்ல, கொஞ்சம் உடம்பு உஷ்ணமாக இருக்கும். அவங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட வீக்னஸ் அல்லது காது வலி, புதன் அங்கே இருக்கிறனால காது சம்மந்தப்பட்டது, ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். கொஞ்சம் கவனம் தேவை பங்குனி மாதத்தில். வருமானம் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா சனி பகவான் அந்த 3ஆம் இடத்துக்கு 4ல் பயணம் செய்கிறார், 2ஆம் இடத்துக்கு பயணம் செய்கிறார்னு அர்த்தம். அப்போ நல்ல வருமானம் உண்டு. அதே மாதிரி தர்ம சிந்தனை உண்டு கண்டிப்பாக. அதே மாதிரி வாக்கு உண்மை நல்லா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் தான் வாக்கு.
அப்போ சனி பகவான் மீன வீட்டில் இருக்கலாம், நல்ல வாக்கு வன்மை, கொடுத்த வாக்கு காப்பாற்றுறது, அந்த மாதிரி அமைப்புகள் அதிகம் உண்டு. அடுத்தது 4ஆம் இடம் தாய். ஓகேங்களா, தனுசு ராசிக்கு 4ஆம் இடம் தாய்ங்கிறது அங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான் 3 கிரகங்கள் வந்து இருக்கிறாங்க. அதில் 4ஆம் அதிபதியான குரு பகவான் 7ல் வந்து சுயசாரத்தில் பயணம் செய்கிறாங்க. இயற்கையில தாய்க்கு வந்து பேர், புகழ், கௌரவம் எல்லாமே கிடைக்கும். அரசாங்க வழியில தொடர்பு, அரசு வழியில நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. வீடு, வாகனம், யோகம் கண்டிப்பாக ஏற்படும். அவங்க தன் உடன்பிறப்பு மீது பாசம், அன்பு எல்லாமே காட்டுவார்கள் தாயை பொறுத்த வரைக்கும். இப்போ புதுசா வண்டி, வாகனம் வாங்கலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அமையும். அடுத்தது 5ஆம் இடம்ங்கிறது குழந்தையை குறிக்கக்கூடியது. 5ஆம் அதிபதியான செவ்வாய் தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து பயணம் செய்த ராகு சாரத்துல. ஓகேங்களா, அப்ப பேராசைங்கிற எண்ணங்கள் அதிகமாக உருவாகும். உங்க குழந்தைக்கு கவனம் தேவை. வாகனத்துல செல்லும் போது கவனம் அதிகமாக வேண்டும். உஷ்ணம் சார்ந்த நோய், உடம்பு ஹீட் ஆகிறது, மஞ்சக்காமலை நோய் அல்லது அம்மை நோய் இந்த மாதிரி வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனம் வேண்டும். புதிய முயற்சிகள் எல்லாம் தடைப்படும். ஆன்மீக எண்ணங்கள் மேன்மை தரும், நன்மை தரும். ஓகேங்களா, குழந்தைக்கு. சரி, இப்போ புதுசாக திருமணமாக இருக்கு, குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். அரசியல் இருக்கவங்களுக்கு எப்படி சார் அப்படின்னா செலவு கை மீறி போயிட்டே இருக்கும். தனுசு ராசியில் பிறந்து அரசியலில் வந்து இப்போ நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க செலவு வந்து அதிகமாக போகும். மக்கள் தொடர்பு ஆதரவு எல்லாம் கிடைக்கும். தொழிலாளர்களோட ஆதரவு எல்லாமே கிடைக்கும். ஆனால் விரயம்ங்கிறது அதிகமாக ஆகும். தனுசு ராசியோட தொடர்ச்சி நம்ம நாளைக்கு உள்ள ராசி பலன்களை பார்க்கலாம். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கர் வந்து வாங்கிக்கிங்க. நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டம் என்ன, மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும்போது உங்களோட கோரிக்கையை நினச்சிக்கிட்டு எழுதுங்க. கண்டிப்பாக 100 நாளுக்குள்ளார நிறைவேறும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் லக்கி நம்பர் 45. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 72. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 41. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 79. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 74. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 93. விருச்சக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 06. துளாராசியை விட்டுட்டு நினைக்காதீங்க, உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுனாலே தான் கேப் விட்டுருந்தேன். துளாராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 89. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 20. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 04. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 26. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 42. இந்த நாள் இனி நாளாமைய அடியேனும் பிரபஞ்சனம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலையின் கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.